நமஸ்காரம் மக்களே, இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பருப்பு பொடி சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னங்கிறது காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லா பருப்பையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப டார்க் ரோஸ்ட்டும் பண்ணிடாதீங்க. எல்லாமே நம்ம ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுறோம், ஆயிலே யூஸ் பண்ணாமல். ஸோ அதனால் என்னென்னா இது ஹெல்த் பெனிஃபிட்டும் இதில் நிறையா இருக்குது. அண்டு சீக்கிரமாக கெட்டும் போகாது, சிக்கு வாசம் வந்துடாது உங்களுக்கு இந்த பொடியில். ஒரு 2 months வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு 1 hour ஆகுங்க இதை மினிமம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. பொறுமையாக ஒன்னொன்னையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டுறக்கூடாது. ஒன்னொன்னும் அதோட சைஸ் வேறு, சர்க்கம்ஃபரன்ஸ் வேறு. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக ஒன்னொன்னையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணணும். மிளகாயெல்லாம் கொஞ்சம் கருப்பாக ஆகிடாமல் சீக்கிரமாக அதை ரோஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணினீங்கன்னா தான் அதோட அரோமா எல்லாமே ஃபுல்லாக வெளில பொடி நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மொத்த பொடியிலையுமே ஒன்று மட்டும்தான் நான் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறேன். அது பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டதையும் அதோட அரோமாவும் ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குங்க. பெருங்காயம் இந்த பொடியோட ஃப்ளேவருக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு. அப்போ தான் அது நல்லா பிளெண்ட் ஆகும். ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை தருன்னு இல்லாமல் அரைச்சதே இம்மீடியட்டாக தட்டத்தில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த பெருங்காயம் போட்டோம் இல்லையா, அந்த மீதி இருக்க எண்ணெயிலே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பும், நான் நடக்கலப்பருப்பு போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அதை போட்டுக்கோங்க, வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகா, நம்ம ஆல்ரெடி இதில் காரம் இருக்கும், ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் போட்டிருக்கேன். பொடியை போட்டது இம்மீடியட்டாக அடுப்பை ஸ்லோ பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு சாதத்தை போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணிட்டேன். செம்ம எம்மியாக இருந்ததுங்க. அப்பளம் இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ். தேங்க்யூ.